படம் ரொம்ப பீக்கா இருந்துச்சுங்க. எல்லா ஃபேன்ஸுக்கும் அவங்க ஹீரோஸை கடவுளா பார்க்கணும்னு ஒரு ஆசை. எங்க ஹீரோவையே கடவுளா காட்டிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் வேணாம். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவரே இறங்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல லாஸ்ட் சீன் வரைக்கும் அவரே வருவாரு. சோ உங்களுக்கு ஒரு நரேட்டர் ஒரு அதெல்லாம் தாண்டி அவரே ஒரு வில்லனா பண்ணி ரொம்ப ஜாலியா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு மாதிரி அவரோட ஃபிளாம்பாயிங் திங்ஸ் தான் தெரியல உங்களுக்கு. ஜாலியா கேரி பண்ணியிருந்தாரு. ஆமா. எங்களுக்கு வந்து அதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மன் படம் நம்ம வீட்டுல சின்ன வயசுல பார்த்திருப்போம். அதை நீட்டா பாலிஷ் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. லாக்லாம் சுத்தமா இல்ல. அந்த ஒன் டிலே பாக்குறப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து நீங்க பாருங்க, நான் ஏதோ ஸ்பாயில் பண்ணல, கண்ணுல அப்படியே தண்ணி நின்றுச்சுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். இசை அரக்கன்ற நேம் ஜஸ்டிஃபைடுங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது படம் தான் இல்ல மூணாவது படம் பல்டி சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப படம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. எல்லாம் கண்டிப்பா ஃபேமிலியா பாருங்க தியேட்டர்ல. கண்டிப்பாங்க. அதுதான் சொன்னேன்ல, ரெட்ரோல வந்து உங்களுக்கு அத்தனை எலிவேஷன் இருந்தாலும் இதுல கடவுளா காட்டி எலிவேட் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு கம்பேக் தான். ப்ரோ படம் வேற மாதிரி இருந்தது ப்ரோ. வேற மாதிரி இருந்தது. இந்த ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியில பண்ற மாதிரி இந்த மஞ்சள் சட்டை பச்சை சட்டைன்னு சொல்லி பண் பண்ணாம அண்ணனுக்கு கருப்பு சட்டை குத்து வெள்ளை சட்டை குத்து வேற மாதிரி பண்ணிருக்கிறாப்புல. பக்காவா பண்ணிருக்கிறாப்புல. மாசா இருக்குது. படத்தை போயிட்டு பாருங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நிறைய நிறைய இருக்கு. நிறைய வச்சு செஞ்சிருக்கிறாப்புல. ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு சரியான ட்ரீட் எங்களுக்கு. தியேட்டர் ட்ரீட் தான், இதுதான் பக்கா ட்ரீட். வேற மாதிரி. அதுவும் அந்த இன்டர்வல்லும் அந்த கிளைமேக்ஸ்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க பாருங்க. ஐயோ வேற மாதிரி ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. இப்போ கூட சொல்றேன், அது இன்டர்வல் சீன் எல்லாம் வந்து யாரா இருந்தாலும் ஏறி சாமி ஆட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. சாயெல்லாம் பிச்சு உதறிட்டாப்புல. வேற மாதிரி இருந்தது. ஆர்ஜே பாலாஜி ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த வில்லன் ரோல் ஓரளவுக்கு தான் செட் ஆயிருக்குது. மற்றபடி அண்ணனை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குண்ணா. ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு படம். டிஃப்ரெண்ட் ஒரு கருத்து. நம்ம வந்து சாமியை மட்டும் நம்ப கூடாதுன்னு இல்லை, இதுலயும் என்ன சொல்றது, கோர்ட்டும் நம்மளுக்கு எல்லா உதவியும் பண்ண சொல்லியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி சூர்யா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைப் இல்லாம கரெக்டா கொடுத்துருக்காங்க ஜானர். ப்ரோ லாஸ்ட் ப்ரோ, நான் உண்மையா சொல்லணும்னா நான் ஒரு தீவிர அஜித் ஃபேன். எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்தது. நல்லா கத்திட்டு இருந்தோம். மியூசிக்கும் தரமா இருந்தது. அந்த ஒரு மியூசிக்கும் செகண்ட் ஹாஃப்லாம் பாதி பேர் சீட்லயே கிடையாது. எல்லாம் டான்ஸ், அந்த பாட்டு மியூசிக் எல்லாம் தரமா இருக்கு. ஐயோ சம ப்ரோ. மியூசிக்லாம் தரம் ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ. மியூசிக் சொல்லணும்னா உண்மையிலே பிளாஸ்ட் ப்ரோ. டெஃபினெட்லி கம்பேக். என்ன சொல்றது, நல்ல ஒரு கம்பேக் சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி கருத்தும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. நம்ம அதை வந்து ஒரு மூவியா எடுத்தோம்னா அந்த கருத்தை கரெக்டா எடுத்தோம்னா நம்ம எல்லாமே. படம் செம்மையா இருக்கு. சுரேஷ் ஆக்டிங் எல்லாருக்கும் ஈக்குவலா புது ஒரு அனுபவமா இருக்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எல்லாம் சூப்பரா செம்மையா இருக்கு. எல்லாரும் வந்து படத்துல தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆமா, நேத்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பட் நேத்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இது ஃபுல்ஃபில்லா இருக்கு. செம்மையா இருக்கு. சுரேஷ் சார் செம்மங்க, செம்மையா இருக்காரு. பார்த்துனே இருக்கலாம். அதுல சாமியா வருவாரு. அது பாருங்க, எல்லாம் படத்துல பாருங்க. அவங்க எல்லாரும் கூஸ் பண்றாங்க படம். ப்ரோ ஆக்டிங், சூர்யா ஆக்டிங்லாம் என்ன ப்ரோ கேள்வி கேக்குறீங்களே ப்ரோ. மிரட்டிட்டாரு. சாமியா வந்து மிரட்டி விட்டு போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப்லாம் எதிர்பார்க்காத எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நிறைய ரெஃபரன்ஸ், விஜயஜித் ரெஃபரன்ஸ் படம் அதெல்லாம் தாண்டி சாப்பிட்டு போயிட்டாரு சூர்யா ஃபுல்லா. என்ன ப்ரோ கருப்பு சாமி, அதான் சொல்றேன், ஆல்ரெடி ஒரு சாமி மாதிரி தான் படத்திலே சாமியா நடிக்கிறாரு. வேற லெவல் ப்ரோ. ப்ரோ சீரியஸா சொல்றேன், எல்லாம் காத்திருந்ததுக்கெல்லாம் சீரியஸா டிசப்பாயிண்ட் பண்ணிருவாங்களோன்னு நினைச்சோம். பட் ஒரு பிசுறு கூட தட்டல. சரியா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் பிளாஸ்ட் விட்டுலாம். எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. சும்மா எவனா கொடுப்பான் அவங்ககிட்ட கேட்டுன்னு இருக்காதீங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆக்டிங் வைஸும் சரி, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் வைஸும் சரி மிரட்டி விட்டான். சீரியஸா சொல்றேன், அவர் சைடு எல்லாமே சூப்பரா பண்ணாரு. ஹியூமர் சென்ஸ் அங்கங்க கொஞ்சம் வச்சிருந்தாரு. வில்லனிசமும் அவர் இதுல கரெக்டா பண்ணாரு ப்ரோ. படத்தோட பிளஸ்ஸே அதான் ப்ரோ. படத்தோட பிளஸ்ஸே அதான். சாய் அபிங்கர்லாம் சீரியஸா சொல்றேன், அடுத்து வர எல்லா படத்துக்கும் சைன் பண்ணே இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதான் எல்லாம் கலாய்ச்சாங்க ப்ரோ. பட் இப்ப அப்படி கிடையவே கிடையாது. சதுர விட்டாரு சீரியஸா. எல்லாருமே அவருக்காக தனியா கத்திருந்தோம் உள்ள தியேட்டர்ல.
சீரியஸா சொல்றேன், எல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. த்ரிஷா அவங்க சப்போர்ட்டிங் ரோல் படம் ஃபுல்லாவே வந்திருந்தாங்க, அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படம் வெறித்தனமா இருந்தது. ஒரு சூர்யா அன்பான ஃபேனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் படம் இது. என்னால பேசவே முடியல, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி செமையா செஞ்சுட்டாரு, சாயப்ப மியூசிக், சூர்யாலாம் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. பக்கா காட் மோடு, கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா அண்ணனுக்கு சரியா இந்த மாதிரி படத்தை யாருமே கொடுக்கல ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அவர் சொல்ல வேணாம் ப்ரோ, இந்த ஆக்டிங் தான் போட்டிருக்கல இதான் ப்ரோ. ப்ரோ பப்ளிசிட்டி இன்னும் அதிகமா இருக்கு ப்ரோ, ஃப்ரீ ப்ரமோஷன் மாதிரி. இப்ப பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு புக் ஆகுது மட்டும் பாருங்க. இப்ப வர்றவங்க கேளுங்க, எவ்வளவு எனர்ஜியா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு கேளுங்க ப்ரோ. படம் ஒர்த்து ப்ரோ, எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. 2 நாள் கழிச்சு வந்தது ஒர்த்தா இருக்கா? ஒர்த்தா இருக்கு ப்ரோ, தியேட்டர்ல பார்க்கிறதுக்கு நல்ல ஒர்த்தான படம். ஃபேமிலியோட செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேனுக்கு, ஃபேமிலியோட செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா படம். ஆக்சுவலாக வந்து அண்ணா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூர்யா அண்ணா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் ரோல் தான். மெயின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாய் அபியங்கர் அவர் தான் அந்த படத்தை நாள் தூக்கி சாப்பிட்ருக்காரு. ஸோ படம் வந்து வரத்துக்கு லேட் ஆனாலும் பட் வந்தது ரொம்ப நல்லா தான் இருக்குது படம். இந்த கொடுத்த காசுக்கு வறுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான படம். எல்லா ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், லைக் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ், எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து படத்தில் நிறைய ரொம்ப அவரோட பழைய படங்களை வச்சு ரொம்ப இந்த ரீக்ரியேஷனான சீன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ரிவ்யூ தரணும் அவசியம் இல்லை எங்கேயுமே. அது வந்து ஒரு பப்ளிசிட்டி அட்ராசிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் படத்தில் இருக்குது. ஆனால் அது அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு, இவர் வேற மாதிரி பண்ணுறாரு, அது நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் வந்து எதிர்பார்க்க கொஞ்சம் நிறைய சீன்ஸு, அவரோட ஃப்ரெண்டு மூவியில் ஒரு சீனை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணுற ஸ்கூப் பண்ணுற மாதிரி சீன்ஸு கொஞ்சம் அங்கே எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீல் ஆகுது. படம் ஃபுல்லாக ஒரு எனர்ஜி வைப் இருக்குது. எங்கேயுமே வந்து படம் லேக் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா படம் கொஞ்சம் பெரிய படம் தான், ஆனால் லேக் ஆகிற மாதிரி எந்த சீனையும் அவங்க கொடுக்கல அவங்க படத்தில். ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சூர்யா அண்ணாவோட அவங்க ரொம்ப சூப்பராக பண்ண மாதிரி இந்த படத்தில் இருக்கும்.